மரத்தை வழங்குவான். சுவனத்தில் ஒரு மரம், எவ்வளவு பெரிய பரிசு! ஆனால் உலக ஆசை அவரது இதயத்தை ஆக்கிரமித்திருந்தது. அவர் அதையும் மறுத்துவிட்டார். அந்த நிகழ்வை அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துக் கொண்டிருந்தார். சுவனத்தின் அந்த வாக்குறுதி அவரது உள்ளத்தை ஆழமாகத் தொட்டது. உடனே அவர் நபியவர்களிடம் வந்து, அந்த மரத்தை நான் வாங்கி இந்த சிறுவனுக்கு கொடுத்தால் எனக்கும் அந்த சுவன மரம் கிடைக்குமா என்று கேட்டார். நபியவர்கள், ஆம், கிடைக்கும் என்று பதிலளித்தார்கள். உடனே அபூ தஹ்தா அந்த மனிதரிடம் சென்றார். அவருக்குச் சொந்தமாக 600 பேரீச்ச மரங்கள் கொண்ட ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. அதனுடன் வீடும் கிணறும் இருந்தன. அவர் கூறினார், என்னுடைய முழு தோட்டத்தையும் உங்களுக்குத் தருகிறேன். அதற்குப் பதிலாக இந்த ஒரு மரத்தை எனக்குத் தந்துவிடுங்கள். ஒரு மரத்திற்காக 600 மரங்கள் கொண்ட தோட்டம். அந்த